எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காகபுஜண்டர் பெருநாள் ஆயிரத்தில் காகபுஜண்டர் அருட்பெருஞ்சோதியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன ஸ்டெப்ஸை பற்றி பேசியிருக்காரு, இந்த அருட்பெருஞ்சோதியை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே. ஸோ அந்த எல்லா கண்டென்ட்டும் தான் இப்போது நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்து தர வேண்டியது இருக்குது. காரணம் என்ன, பழைய வீடியோஸில் வந்து அருட்பெருஞ்சோதி எந்நேரமும் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படி என்ன நடக்கும், ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நான் ஒரு ரோட்டில் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பைக் ஓட்டிகிட்டு இருக்க இடத்துக்கு முன்னாடி நடுவில் ஜோதி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ரோட்டை பார்க்க முடியாதுல்ல. ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் இல்லையா. ஸோ இந்த பிரச்சனை வருமா வராதா, இல்லை உண்மையிலேயே அது என்ன நடக்கும், அந்த ரியலிசம் என்ன, உண்மையிலேயே இது ரியாலிட்டி எப்படி இருக்கும், இதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் கட் அண்ட் கிளியராக வந்து பேச போகிறோம். ஸோ காகபுஜண்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த யோக பாதையில் பாதி தூரத்தை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு மின்மினி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, மின்மினி தரிசனம் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் வந்து இது அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு வயல்வெளி ஃபுல்லாக போயிட்டு, மின்மினி பூச்சி இருக்கிற வயல்வெளியில் போயிட்டு அந்த வயல்வெளியில் தட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மின்மினி பூச்சியும் அந்த இடம் ஃபுல்லாக பரவி நிற்கும். அது பார்க்கவே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரியான காட்சி நீங்கள் சாதாரண வாழ்க்கையில் யோகத்தில் இருக்கும்போதே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும், வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த மின்மினியாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் வந்து ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். ஓகே, இதுதான் காகபுஜண்டர் வந்து மின்மினி தரிசனம் அப்படின்னு சொல்லுவார். இது வெளியே தெரியுது, அதாவது நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக இது தெரியுது அப்படின்றதுக்காக இது வெளியே தெரியுதுன்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே உங்கள் தலைக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். உங்கள் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் பீனியல் வந்து பிக் பண்ணி உங்களுக்கு படமாக போட்டு காட்டுது. ஓகே, ஸோ அதுதான் உள்ளே நடக்கிற விஷயம் உங்களுக்கு வெளியே நடக்கிற மாதிரி தெரியும். அந்த சின்ன மின்மினி வந்து அங்கங்கே இருக்கும், சின்ன ஸ்பார்க்ஸாக இருக்கும். இதுதான் மின்மினி தரிசனம். காகபுஜண்டர் இதுதான் சொல்லுவார். இதை ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா, அப்பப்போ உங்களுக்கு அந்த மின்மினி தரிசனம் வந்துட்டு போகும். பட் ஓரளவுக்கு உங்களோட பிரெயினோட சர்டன் பார்ட் வந்து ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, எந்த பார்ட்டுலாம் சொல்ல விருப்பம் இல்லை, அந்த பார்ட் வந்து ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மின்மினி தரிசனம்ன்றது பார்த்தீங்கன்னா எந்நேரமும் தெரியும், 24 ஹவர்ஸும் தெரியும். ஓகே, ஒரு ஸ்டார்டிங் அது 24 ஹவர்ஸும் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு எப்படி இருக்குன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இப்போ நான் ரோட்டில் போகிறேன்னா என்னால் ரோடை சரியாக பார்க்க முடியாது. அந்த மின்மினி தரிசனம் அப்படின்றது வந்து உள்ளே வந்து தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னால் ப்ராப்பராக வந்து அந்த ரோட்டை பார்க்க முடியாது. ஒரு வாரம் கழித்து இல்லை 2 வாரம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து இந்த மின்மினி தரிசனன்றது வந்து எனக்கு பழகி போய் என்னால் அந்த மின்மினி தரிசனத்தை கடந்து அந்த ரோட்டை வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு 1 இல்லை 2 வாரத்துக்கு அது தொல்லையாக தான் இருக்கும். அந்த மின்மினி தரிசனம் நடுவில் வந்து தொல்லை பண்ணும். பட் ஒரு 2 வாரம் அது பழகிடும். பழகினதுக்கப்புறமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த மின்மினி தரிசனம் தெரியும், ஃபோக்கஸ் பண்ணலான்னா ரோடு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் பாதி தூரத்தை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மின்மினி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் மீதி தூரத்தையும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும் அப்படின்வாரு. அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனத்தில் நிறைய கலர் டிஃப்ரென்ஸு, ஷேப் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் மூளை எந்த லெவலுக்கு ப்ராசஸ் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் அந்த ஜோதி தரிசனம் அப்படின்றது வந்து என்ன கலர், என்ன ஷேப்பு, எந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோடு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். பட் சித்தர்கள் நூலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சர்டன் கலரில் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஜோதியை தான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய ஞான கோவிலில் இருக்குது, வேணும்னா வாங்கி படிங்க, ரொம்ப நல்ல நூல். ஸோ மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனத்துக்கு போகக்கூடிய அந்த பயணம் இருக்கும் இல்லையா, அந்த பயணத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியோட கலரு, அதோட சைஸு, அதோட இன்டென்சிட்டி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட தன்மையும் வந்து மாறுபடும். ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க ப்ராப்பர் ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஓகேவா, சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஜோதி தெரியலை, எல்லாத்தோடையும் கலக்கிறது தான் வந்து எண்ட் ரிசல்ட்டு, ஸோ அதனால் ஜோதி தெரியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஜோதி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உடம்பு ப்ராசஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்றது ஏதோ வெளியே இருந்து வரதோ இல்லைனா வந்து அப்பாற்பட்ட விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வரதோ கிடையாது. எல்லாமே உங்கள் தலைக்குள்ளே நடக்கிற விஷயந்தான். ஸோ இந்த ஜோதி தரிசனம்லாம் உங்கள் உடம்புல நடந்ததுன்னா மட்டும்தான் உங்கள் தலைக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஜோதி தரிசனம் அதாவது ப்ராப்பராக தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அதுக்கப்புறம் அது வளர்ந்துக்கிட்டே போகும். சில சமயத்தில் என்ன ஆகுனா 24 ஹவர்ஸும் தெரியிற பக்குவத்துக்கு நீங்கள் போவீங்க. அகைன் 1 or 2 வீக்ஸுக்கு அது தொல்லையாக தான் இருக்கும். ஸோ அந்த 1 or 2 வீக்ஸ் கடந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜோதி தெரியும், ஃபோக்கஸ் பண்ணலான்னா சுற்றி இருக்க விஷயம் தெரியும். ஓகேவா, ஸோ மேட்ரு இவ்வளோ தான். ஸோ அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய 1 or 2 வீக்ஸ் வந்து தொல்லையாக தான் இருக்கும். அந்த முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஜோதி தெரியும், ஃபோக்கஸ் பண்ணலான்னா இந்த உலகம் தெரியும். ரைட்டா, ஜோதி தரிசனத்தை சொல்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிலேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டா ஜோதி, தூண்டின ஜோதின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் விளக்கு தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விளக்கை பார்த்துட்டு கண்ணை மூடினீங்க அப்படின்னா அந்த ஜோதி வந்து தெரியும். கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா ஜோதி தெரியும். இது தூண்டின ஜோதி. எக்ஸ்டர்னல் லைட் பண்ணக்கூடிய ஹெல்ப்பால் உள்ள தெரியக்கூடிய ஜோதி. இது உண்மையான ஜோதி தரிசனம் கிடையாது. உண்மையான ஜோதி தரிசனம் எதுனா எந்தவித எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பும் இல்லாமல் உள்ள வந்து ஒரு ஒளி வந்து தெரியணும். அதுதான் உண்மையான ஜோதி தரிசனம். முருகர் சொல்லுவார், அதை தூண்டா ஜோதினே சொல்லுவார். ஓகே, தூண்டா ஜோதியே உண்மையான ஜோதி அப்படின்னு. ஸோ பேசிக்காக நீங்கள் எந்த வித லைட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் சும்மா கண்ணை மூடி உட்காந்துட்டு திடீர்னு உள்ளே வந்து ஒரு வெளிச்சம் வந்து தோன்றணும். அதுதான் உண்மையான ஜோதி தரிசனம். அதுவும் சர்டன் கலரில் இருக்கணும், சர்டன் சைஸில் இருக்கணும், அது ஒரு விதமாக பரவி விரிஞ்சிருக்கணும். அதுதான் உண்மையான அருட்பெருஞ்சோதி. ஓகே, அந்த ஸ்டேட்டுக்கு போகிறது தான் எக்ஸாக்டாக கரெக்டான ஸ்டேட்டு. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் போகிறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது சித்த நூலில் இருக்குது. அந்த ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்றது வந்து அகஸ்தியர், போகர், அப்புறம் காகபூஜன் எல்லாரோட புக்லேயுமே இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது அந்த ஒளினா என்ன, அது எப்படி இருக்கும், இதை மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சுப்பிரமணிய ஞானக்கோவையை வந்து டீகோட் பண்ணுறோம். ஸோ டீகோட் பண்ணுற வீடியோஸ் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வருது. மாதம் வந்து 2 வீடியோஸ் வரும். சுப்பிரமணிய ஞானக்கோவை மட்டும் இல்லை, எல்லா சித்தர்களோட நூலையும் வந்து டீகோட் பண்ணுறோம். உங்களுக்கு சித்த நூலை எப்படி படிக்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது சேர்த்தே தான் சொல்கிறோம். ரைட்டா? ஸோ மாதம் உங்களுக்கு 2 வீடியோஸ் வரும். மாதத்துக்கு 250 rupees. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரமோஷனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜூம் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். இது எப்போனா ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டில் அடுத்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஜூம் கிளாஸ் வந்து இருக்கும். அந்த ஜூம் கிளாஸில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் சுழுமுனையை வச்சோ இல்லை பீட் மெத்தட்லையோ எப்படி வந்து நீங்கள் யோகத்தில் வளரலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். பட் இப்போ என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுழுமுனையும் பீட் மெத்தடோ இல்லாமல் நீங்கள் சராசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயத்தை ப்ராப்பராக செய்கிறது மூலமாகவே உங்கள் வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம தினமும் செய்யக்கூடிய சாதாரண விஷயம் தான். அதை ப்ராப்பராக பண்ணிங்கனாலே உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி, ஸ்பைன் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றதான் இந்த ஜூம் கிளாஸை சொல்ல போகிறேன். இப்போதைக்கு ஜூமில் வந்து 100 members தான் லிமிட் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 100 member யார் வந்து இந்த லிங்க்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 100 பேருக்கான ஜூம் கிளாஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் நடக்குமா, இந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வந்து நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நடக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.